கவிழ்ந்து கிடந்த எக்ஸல் வாகனம். அதன் அருகிலேயே சிதறி கிடந்த மது பாட்டில்கள், அட்டைகளில் தெரித்திருந்த ரத்தம், முகம் சிதைந்து கிடந்த ஆண் சடலம், சில்லு சில்லாய் உடைந்திருந்த வாகனத்தின் பாகங்கள், சிறிது தூரத்தில் உடைந்து கிடந்த மற்றொரு ஸ்கூட்டி. இந்த காட்சிகளை பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் சாலையில் விளக்கு வெளிச்சம் இல்லாததால் 2 வாகனம் மோதிக்கொண்டதில் ஒரு பயங்கர விபத்து நடந்திருக்கலாம் என நினைக்க தோன்றும். ஆனால் அது உண்மையில்லை. நடந்தது திட்டமிட்டு அரங்கேறிய ஒரு படுகொலை. அதற்கு சாட்சியாக அங்கு ரத்தம் குடித்து கிடந்தது ஒரு பட்டா கத்தி. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்து ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். கொல்லப்பட்டவர் மாயாண்டி ஜோசப். திண்டுக்கல் யாகப்பன்பட்டியைச் சேர்ந்தவர். அப்பகுதியில் பிரபலமாக அறியப்படும் இவர் ஒரு திமுக பிரமுகர். 60 வயதான இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இவரது மனைவி நிர்மலா அடியனூத்து ஊராட்சி மன்றத்தில் தலைவராக இருந்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறார். இந்நிலையில் மனைவி இல்லாததால் தற்பொழுது திண்டுக்கல் அடுத்துள்ள வேடப்பட்டியில் தனியாக வசித்து வந்திருக்கிறார் மாயாண்டி ஜோசப். யாகப்பன்பட்டியில் பல ஆண்டுகளாக அரசு மதுபான கடையில் பார் நடத்தி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வேலை முடிந்து மது பாட்டில்களோடு வீட்டுக்கு வந்தவரை வழிமறித்த ஒரு மர்ம கும்பல் முகம் சிதையும் அளவிற்கு சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பி சென்றிருக்கிறது. வந்தவர்கள் யார்? எதற்காக பார் ஓனரை வெட்டி சரிக்க வேண்டும்? இருவருக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளவு மது பாட்டில்கள் எங்கே கொண்டு செல்லப்பட்டன? வகையா, முன்விரோதமா அல்லது தொழில் போட்டியா? இப்படி பல கேள்விகளுடன் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினார்கள். ஆனால் குற்றவாளிகளை பற்றிய எந்த ஒரு துப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்த ஒரே க்ளூ முன்பகுதி உடைந்து சிதறி கிடந்த அந்த சிவப்பு நிற ஸ்கூட்டிதான். அதிலிருந்து நம்பர் பிளேட்டை வைத்து குற்றவாளி யார் என தேடி வந்த நிலையில் தற்போது 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கும் வாக்குமூலத்தில்தான் கொலைக்கான முழு காரணமும் தெரியவரும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பொழிக்கு பொழி கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான தீபக் ராஜா மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது முகத்தை குறிவைத்து கொலை கும்பல் சிதைத்து கொலை செய்தது. அந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் தற்போது அதே போல ஒரு கொலை நடந்திருப்பது காவல்துறையினரையும் பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது.